இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இந்த படம் வந்து 2022 டிசம்பர் மாதம் ஆடியில் 5 வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போ தான் படம் தேவைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். அதிலே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணுற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழும் பார்ட் 2ங்கிற மாதிரி இருக்குது. சென்சார் இடத்துக்கு போனாங்க. ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை, சினிமா எடுக்கிறதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க ஒழிய ஒரு சினிமாவை நேசித்து உண்மையே வந்தால் சினிமா கண்டிப்பாக காப்பாற்றும். அப்படி சினிமாவை நேசித்து இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள். சினிமாவில் இருக்கிற லெஜெண்ட்ஸ் எல்லாமே உண்மையாக சினிமாவை நேசித்தவங்க மட்டும்தான். யாரும் சினிமாவை ஏமாத்துறாங்க கிடையாது. ஆனால் அவங்க பேரை சொல்லிட்டு நானும் அப்படி வருவேன்னு சினிமாவை ஏமாத்திட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து அந்த சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை. அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க. எல்லாமே தண்டை எடுத்தான் தெரியாத மாதிரி எல்லாம் ஆளாளுக்கு நான் கேமரா பிடிச்சா கேமராமேன் வந்துடுறான். நான் ஒருத்தரை டேக் சொன்னாக்கா உடனே கிளாப்போட கிடையாது. இப்போ கிளாப் போட்டு சொன்னால் உடனே டேரக்டர் ஆயிடறான். எல்லாமே அவங்க உடனே டக்கு வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஒரு சினிமா இருக்கு, அந்த சினிமாவில் இருக்க ஒரு கலை, அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது. சினிமாவில் போனால் காசு கிடைக்கும், சினிமாவில் போனால் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம், சினிமாவில் போனால் 4 பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான், அப்படிதான் சினிமாவுக்கு வரோம் இல்லையா. சினிமாங்கிறது ஒரு கலை. இப்போ எப்படி நம்ம ஒரு படிக்கிறப்ப ஒரு பிள்ளை வந்து மேக்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா சயின்ஸில் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அது என்னென்ன காரணம் கேட்டால் அது ஒரு யாருமே அவங்க சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. இயற்கையாகவே அது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி தான் சினிமாவும் அந்த மாதிரி தான் வரும் கலை. அந்த கலை யாருக்கு இருக்கோ அவங்க தான் சினிமாவை காப்பாற்றும், அவங்க தான் சினிமா காப்பாற்ற போகிறாங்க. மித்தபடி எல்லாரும் வருவான், கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. உலகம் ஃபுல்லாக சினிமா சுற்றிட்டு இருக்கான். ஆனால் 99% சினிமாவில் தர மாட்டான். அவன் வந்து குழப்பத்திலே வந்திருக்கான். சினிமாவில் போனா காசு சம்பாதிக்கலாம் குழப்பத்திலே வந்திருக்கான். இல்லை சினிமா எடுத்த ஆசையாக வர வேண்டியது காசை ஆட்டையா போட வந்திருக்கான். இதுதான் சினிமாக்காரன் இருக்கான். அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு உத்தமமான என்ன சொல்றது, ஒரு அற்புதமான ஒரு கலையான ஒரு சார்ந்த விஷயம். இது புனிதமான விஷயம். இந்த விஷயத்த வந்து இதை கலைக்கப்படுத்தி இருக்காங்க. அதுக்கு மீறி இந்த போராட்டத்தை மீறி சென்சாருக்கு போனாக்க சென்சார்ல பாத்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒரு ஏடிஓவா ஏஆர்ஓ முத்துகிருஷ்ணன் அவரு கேட்கறாரு பாருங்க கேள்விய. அவர்லாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார். நான் சென்சாரை பார்த்து ஒன்று கேட்கறேன் சார். ஏன்னா அங்க நான் ஆர்கியூமெண்ட் பண்ணி என்னால் தொடர்ந்து தாங்க முடியல. அதனால தான் உங்கள்கிட்ட வந்து வந்துட்டேன். ஏன்னா நீங்க தான் மக்கள்கிட்ட சேர்க்க போறீங்க. பத்திரிகையாளர் மட்டும்தான் ஒரு தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான். ஆனால் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றாங்க. அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்கிறார் ஒரு கேள்வி, என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிருக்கோம் படம் பார்த்ததுக்கு, உங்களுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. ஏன் சர்டிஃபிகேட்டா, எதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க, அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு தீனத்தகாத எடுத்து வச்சுக்கலாம். ஏன் ஃபுல்லா ட்ரக்ஸா இருக்கு சார், படத்துல ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்கு. இவன் ட்ரக்ஸ் இருந்தா எப்படி பார்த்து நிறைய பேர் கெட்டு போக மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்ப சமீபத்தில் கூட இப்ப நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க, அதை நான் சொல்ல விரும்பல. நியூஸ்ல இப்ப பார்லிமெண்ட்ஸ்ல இப்போ ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த டைம்ல ஒரு ½ hour முன்னாடி ஓடிட்டு இருக்கு. ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க, உங்களே பார்த்துருப்பீங்க. பாண்டிச்சேரி மேட்ரு. பாண்டிச்சேரி பாருங்க, ஒரு சின்ன வயசு பொண்ணு வந்து கற்பழிச்சு கொண்டு போனாங்க. அது அந்த பொண்ணு சாவறதுக்கு என்ன ரீசன் கூட தெரியாது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து இந்த சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அதை செய்யாதன்னு அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் விளைவுகள் வரும், இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தெரிய வரும். இதை செய்யாத அதை காட்டாத, அந்த பிள்ளைகள் இதை செய்யாத இதை செய்யாத காட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியாம வளர்த்து நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரிக்ஸ் இந்த சினிமால காட்டாதனாலதான் இந்த நாடு சீரழிஞ்சு போய் நினைக்கிறோம். அப்படி பார்க்க போனா நம்ம நினைச்சா நம்ம இதை வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லாரையும் செய்யுது. ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம் இல்லாதனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு. அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம், அந்த ட்ரக்ஸ் போய் மூளையை மறக்க வைக்கிறதுனாலதான் இந்த விபச்சாரங்கள் நடக்குது. ஒரு பிள்ளைய வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு பெற்றவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது. ஆனா அதையும் மீறி
இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல அவங்க எல்லாரும் இப்போ எங்க வீட்டில் வளர்க்குற மாதிரி இன்னொரு வீட்லையும் அந்த பொண்ணையும் பையன் வளர்ப்பாங்க. அவங்க வீட்டில் அந்த பையன் நல்ல பையன் தான் வளர்ப்பாங்க. அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி பண்ணுது மூளைய. அந்த காலி பண்ணி என்ன பண்ணுது, அவனை எல்லா வேலையும் செய்ய வைக்குது. செய்ய வச்சு என்ன பண்ணுது, தப்பு பண்ண வச்சிருது. அதனால யாரும் பாதிக்க போறா, அந்த பையன் அதோட செய்ய கேள்வி போறான் இல்ல சாவறான், அந்த சனியை இருந்து எல்லாம் போகுது. ஆனா ஒரு பெத்த பொண்ணு செத்து போச்சுன்னா அந்த பெண்ணை உண்மையில அந்த பாண்டித்தன பொண்ணு பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் வாங்கணும் கொடுங்க, அரசாங்கம் கொடுங்க. ஆனா அந்த குடும்பத்துக்கு யாராவது ஒரு ஆதரவு சொல்ல முடியுமா? அந்த குடும்பத்தோட இடத்தை யாராவது புலவு பண்ண முடியுமா? யாராலும் புலவு பண்ண முடியும்? எத்தனை பேர் ஆதரவு சொன்னாலும் அந்த புள்ளையோட இடத்தை யாருமே புலவு பண்ண முடியாதுங்க. இதுக்கு காரணம் வந்து ட்ரக்ஸ் தான். மைக் அது மாதிரி அந்த பிள்ளை இடத்த யாருமே பூர்த்தி பண்ண முடியாது. அதுக்கு வந்து அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். அது மாதிரி அந்த மாதிரி செய்ய முடியாதனால அரசாங்கமும் எவ்வளவு பாடுபட்டு எல்லா வேலையும் செய்யறாங்க. எவ்வளவு வழிகள் பேசாலும் அதுல ஒரு ரூப் லைன் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய நியூஸ் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்ததுக்கு மிகப்பெரிய காரணம் பாத்தீங்கன்னா, இங்கு மிருகங்கள் வாழும் இடம். இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஒரு அப்பா பொண்ணு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, ஒரு அம்மா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு, இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த கொண்டு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்ட்டு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்து சொல்லுவோம். இது கமர்ஷியல் நோக்கத்துல இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க. அங்க போனா இதை தூக்கு அதை தூக்கு, இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத. ஏன் ஒரு தேட்டருக்கு போறாங்க, தேட்டர்ல போனா UUAA அப்படின்னு 3 போர்டு போட்டிருக்கான். இது யூ பாத்தீங்கன்னா இப்போ யாரு வேணாலும் போகலாம், திறந்து விடுற நாய் மாதிரி யாரு வேணாலும் போலாங்க. UA இதுல வந்து 18 வயசுக்கு மேல வந்து 14 வயசுக்கு மேல உள்ளவங்க போகலாம். வெளியே 14 வயசுக்கு மேல உள்ளவங்க தான் போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தர் கொடுத்துருக்கீங்க. ரைட் இருக்குன்னு சொல்ல. அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போட்டு இது மாதிரி படம் எடுங்க, இது மாதிரி படம் எடுங்க அப்படின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சுங்க. நீங்க எதுக்கு எல்லா படத்தையும் எடு, நீ கோடி கணக்கில் செலவு பண்ணி படத்தை போட்டு எடுத்துட்டு ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனை போராடி ஒருத்தர் அங்க கொண்டாடுறான். அங்க கொண்டாடுறா இந்த மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும்? சினிமா யாரை காப்பாற்ற போறா? இப்படியே சினிமா அழிஞ்சு போற வேண்டியதுதான். ஏற்கனவே இங்கு மிருகங்கள் வாழும் இடம். திருப்பியும் அதான் சொல்றேன். ஏன் அதை சொல்றேன் திருப்பியும்? ஏன்னா அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. மனசாட்சியே இல்லாம சினிமா சொல்ல அவ்வளவு மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க. அந்த மிருகங்களுக்கெல்லாம் அதுவே இல்லை. அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழுதுன்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல. இதை மீறி ஒரு போலீஸ்ல பணத்தை போட்டு அங்க கொண்டு போய் அங்க வைக்கிறான். அங்க போனா இது ஒரு பிரச்சனை. இது என்ன காரணம்? இதுக்கு யார் தான் முடிவு சொல்ல போறா? ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க? மானியம் கிடையாது. ரைட்டு, மானியம் கிடையாதுங்க. அந்த கதையே சொல்ல விடாத. இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறீங்க? அப்புறம் எப்படிதான் எதுக்கு படம் இருக்கிறது? இதை சொல்லாத, அது சொன்னா கெட்டு போயிருமா? அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை. ஏன் உங்களால சட்டம் கையில இல்ல? எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுதானே? ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டீங்க? உங்க கையில இருக்கு எல்லாமே. அதை வச்சு அதை விட்டுட்டு இது பண்ணுது அதை பண்ணுது இதை பண்ணுது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான்? அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து ட்ரக்ஸ் இருக்குதான் செய்யுது. அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு பண்ணி காட்டியிருக்கோம். இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணு வந்து 4 பேர் சேர்ந்து கற்பழிச்சு அந்த கஞ்சானால எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இது மேல சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணு செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு அந்த படம். இதாங்க அந்த படத்தோட கிளைமேக்ஸ். அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சொன்னீங்களா இந்த படத்துக்கு ஏன் சொல்லி கொடுத்தது சரின்னு சொல்லுங்க, என்ன வேணும் பாத்துக்கலாங்க. ஏன்னா அப்பதான் இந்த முத்துகிருஷ்ணனுக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்துக்கு. அப்பயும் கேட்கிறேன், உங்க மனசாட்சி சொல்லுங்க சார், இந்த படத்துக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்க? மனசாட்சி சொல்லுங்க. உங்க வீட்டுல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுப்பீங்க சொல்லுவீங்களான்னு கேட்கறேன். அவங்க பதில் சொல்லணும்ல சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டம் இருக்குங்க. சட்டத்திட்டம் எதுக்குங்க? சட்டத்திட்டம் இருக்கு. சட்டத்திட்டம் சரியான முறையில் பயன்படுத்துங்க. சட்டத்திட்டம் இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது. இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்க தான் இதுக்கு வந்து சரியான தீர்வு சொல்லணும். நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை ஊழியர்களுக்கும் வணக்கம். இப்போ பைஜான் வந்து ரொம்ப பயங்கரமாக ஆதங்கமாக பேசினாங்க. அவருடைய அனுபவத்தில் சொன்னார் தவிர அவர் சொன்னது ஒன்று கூட பொய் கிடையாது. காரணம்னு கேட்டால் இந்த படத்தில் அவர் வந்து எப்படி வாழ்ந்துருக்காரு. நீங்கள் சேதுன்னு ஒரு படம் பார்த்து விற்கிறோம், நீங்கள் சினிமாவில் நிற்கிறாருன்னா காரணமே அந்த சேதுன்னு ஒரு படம் தான். அதே மாதிரி தான் ஒரு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பார். இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவர் இன்னைக்கு வந்து ஒரு ப்ரொடியூசராகவும் ஒரு ஹீரோவாக வந்திருக்காருன்னா அவருடைய வெறி. இப்போ அதனால தான் சொல்கிறேன், சினிமாவில் நிறையா பேர் ஏமாத்துறேன். அது உண்மை. ஏமாற இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுங்க. அதுதான் சொன்னேன் சார்ட்ட, நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. தமிழ்நாட்டில் பாதி பேர் மிருகமாக வாழ்கிறான். ஏன்னா அவருடைய வாழ்க்கை மட்டும் தான் ஓட்டிகிட்டு இருக்கான்.
ஆனால் எதுவும் கவலை சொல்லிட்டு அப்போ நம்ம வந்து இந்த மிருகங்கள் படத்தை வந்து பண்ணியிருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம் சொல்கிறேன், உங்களுக்குலாம் தெரியாது, ஏன்னா நீங்களாம் புதுசு. நான் வந்து 1991 ராசாவி மாதத்துலேருந்து ஒரு படம், அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அரண்மனையில் ராஜகிரன் நானும் வடிவேலு எல்லாம் ஒன்றாவே இருக்கும்போது அப்போ அரண்மனை இருந்தது, சாரி ராசாவி மாதம் படம் வந்து நல்ல ஓஹோன்னு ஓடி போச்சு. ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து கிட்ட அவனை சரி ஆஃபீஸ்லாம் ரெடி பண்ணலாம். ஏன் அதை சொல்ல வரேன்னா, இவர் எந்த அளவுக்கு சினிமா நேசிக்கிறாங்க அந்த ஒரு கதையை சொல்ல வரேன். அப்போ ஆஃபீஸில் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நானே வடிவெல்லாம் செஞ்சு அடிக்கும்போது ராஜீவன் சார் தம்பி சொன்னார் ஒரு பெயிண்ட் கடை பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா 91 பார்த்தீங்கன்னா அந்த நார்த்து சொன்னோடு இளையராஜா சார் கூட இப்போ ஆஃபீஸ் போட்டுக்காரில் கூட அந்த இதில் வந்து தான் பெயிண்ட் கடை இருக்கும். நான் அப்படியே நடந்து வந்துருந்தேன். வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நெல்லை ஆடிவர்ஸ்னு ஒன்று இருந்துச்சு. அந்த நெல்லை ஆடிவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் விசாரிச்சு போகிறேன். அப்போ சன் டிவி கலாநிதி மாறன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அன்னைக்கு எப்படி இருந்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இன்னைக்கு உலகத்தில் அவரை விட ஒரு சாதனை கிடையாது. காரணம் என்ன, ஒரு வளர்ச்சியாக சொல்ல வரேன், யாரும் தப்பா இது நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இந்த அளவு இருக்காருன்னா அவரோட உழைப்பு, அவர் சினிமா நேச ஒன்று தான். நீ உலகம் முழுக்க சன் டிவி தெரிய ஆளே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த அதில் வந்து அவர் தான் முரசொலியோடைய எம்டிமே இன்சார்ஜ். முரசொலியில் வந்து அவர் இருக்காரு. அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிகை இருக்கு, அதையும் அவர் தான் பண்ணுறாரு. அப்போ நான் அந்த கடையில் பெயிண்ட் வாங்கியிருக்காங்க, முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அடிக்கிறதுக்காக ரெடி பண்ணுறாங்க. அதில் ஒரு 5000 ரூபாய் பெட்டிங். இது வந்து உண்மை சத்தியம். அது நெல்லை ஆர்வம் கீழே கிடைக்கிறாங்க ராஜீவ் சார் ஊர். அப்போ என்னன்னா நாங்கள் பெயிண்டிங்லாம் வாங்கி எல்லாம் அடிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் வந்து ஆங்கர் பண்ணுற அந்த மாதிரி பையன், அவனுக்கு தெரியல. அவன் என்ன சொல்கிறான், கலாநிதி மாஸ்டர் 5000 ரூபாய் பெயிண்ட் காசு கொடுக்கல, அப்போ ஓடி போயிடாருன்றான். யாருக்கா தெரியுமா, எனக்கு எங்கிட்ட சொல்கிறான். நான் அப்போ நாங்கள் இருக்கும்போது சொல்கிறேன், என்ன இல்லை சார் அந்த பையன் தெரியல, கலாநிதி மாறன் இருக்கிறது அவர் பிஸியாக. அப்போ சண்டின்னு ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சு ஸ்டேஜ் சொல்கிறாங்க. அப்போ நாங்களாம் சொல்கிறோம், அவர்லாம் பெரிய அவர் இல்லை சார் 5000 ரூபாய் தரல. அப்போ இன்னைக்கு இதே கலாநிதி மாறன் சொல்ல முடியுமா? நீங்கள் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏ இன்னைக்கு நினச்சா 5 சைடில் வாங்கி முதலமைச்சர் ஆக முடியும். நீ கலாநிதி மாறல ஏன் நான் 544 எம்பியை வாங்க முடியும். அப்பேரோட உழைப்பில் வந்ததுதான் நீ கலாநிதி மாறன். ஏன் சொன்னா நான் கண்கூடாக பார்த்தேன் அந்த பையனை சொன்னான். அப்போ நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட பேசுகிறேன்னா உழைப்பு ஒன்று தான் வேணும். அதே மாதிரி தான் இவர் வந்து மேலே வரணும். ஆனால் நான் எப்படியா சினிமா ஏதாவது ஒன்று பண்ணணும் நடிக்க வந்தவர் தான் ஆக்சுவலாக அவர் நடிக்க வந்து எல்லா பக்கம் ஏமாந்துருக்காரு. நிறைய பேர் வந்து நடிக்க வந்து என்ன சொல்லி ஏமாந்து போனதுக்கு அப்புறம் தான் அது சார் நானே சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கும்போது இதுக்கு நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க. இதுக்கு நான் நிறைய ஃபைட் பண்ணியிருக்கேன். இது டைரக்டர் கூட சரியான முறையில் சப்போர்ட் பண்ணல, கேமரா சப்போர்ட் பண்ணல, எல்லா வழியும் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு படம் வந்து நிற்கிது முறை வாழ்னா மெயினுக்காக அவரோட ஒண்டியான தனி முயற்சியாலையும் என்னோட சப்போர்ட்ல இருந்து உங்களுக்கு பேசுகிறோம். இது வந்து என்னோட சார் வந்து என் கூட பண்ண அண்ணன் மாதிரி என் கூட இருந்து, இது ஒரு சங்க தலைவர் மாதிரி இல்லை, என் கூட பண்ண அண்ணன் மாதிரி இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இதை எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து என்னை முழு மூச்சா என் வீட்டில் ஒருத்தர் மாதிரி என்னை இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு. என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன். ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன். ஏன்னா நான் சினிமாவில் இருந்து நான் 35 வருஷம் இருக்கேன்னா நான் ஆக்சுவலாக சிந்தாமணி குடியரசுலேருந்து எல்லாரையும் பார்த்து வந்தா நீ நான் உங்களுக்கு இருக்கிறேன். போய் சொல்லணும் அவசியம் இல்லை, போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு இளையராஜா மியூசியம் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இளையராஜா இருந்துச்சு. ஏன் சொல்லனா ஒவ்வொருத்தரும் வந்து அந்த உழைப்பு முயற்சி வெட்டி இருந்தா கலாநிதி மாதிரி 100 பேர் வரலாம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பைஜான் வந்து இன்னைக்கு மிருகங்கள் வாழுங்கிற ஒரு படத்தை மிகப்பெரிய படமாக எடுத்து நீங்க நம்ம யார் பார்த்தா அவர் நடிப்பு வெறி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த வெறி இருந்தாதான் வெற்றி வர முடியும். இன்னொன்று என்னன்னா இந்த மிருகங்கள் வாழ்த்துல அந்த ரிலீஸ் 26 ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நீங்க நல்லா சப்போர்ட் பண்ண காரணம் என்னன்னா இவரை மாரி ஒவ்வொருத்தரும் மேலே வந்தாதான் சினிமா நல்லா இருக்கும். உங்களுடைய முயற்சி இன்னும் மேலே வருங்கிறது தெரிஞ்சு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வந்திருக்கோம் சரிவங்க எல்லாருக்கும் வந்திருக்கேன். நான் வந்து சார் கூட வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம். என்னன்னா இந்த படத்துக்கு போயிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு. என்ன சார் நம்ம படத்தை வந்து அந்த அளவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே, இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா படம் பாருங்க, அந்த படத்துல வந்து சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படியே படம் இதை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்துல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னா அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இல்ல, படத்துக்கு மெயினே அதுதான். அதை எப்படி பண்ண முடியும், எவ்வளவு போராடினாரு, எவ்வளவு இது பண்ணாரு, ஆனா முடியல. அவ்வளவு இதா இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணிருக்காங்க. என்னன்னா ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட்டு. ஆனா இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலா பண்ணாரு, ரொம்ப ஈஸியா பண்ணாரு. அந்த ஃபைட்டு பாத்தீங்கன்னா ஒரே ஃபைட்டு தான் படத்துல. அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு. எல்லாமே ஒரு வளர்ப்பு தான். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் கிளைமேக்ஸ்
அந்த கிளைமேக்ஸ் என்னன்னா குப்பைமேடு எல்லாம் பண்ணி கிண்ணி மாடு கீடு ஒரு மாதிரி கலர்ஜியா ஒரு மாதிரியா இருக்கு. அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன், அந்த இடத்துல நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு ஃபுல்லா அவர் வந்து சாப்பிடவே இல்லை. அன்னைக்கு ஃபுல்லா நாங்களும் வந்து யாருமே சாப்பிடல. சாப்பிட்டா அந்த வந்து ஒரு வாரம் வாமிட்டு வர மாதிரி இருக்கு. அந்த இதில் போய் நடிச்சு இது இப்படிலாம் நான் நடிக்கணும், அந்த எப்படின்னா இந்த படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாரு. எங்களுக்கே சொன்னோம், என்ன சார் இங்க இருக்க கூட முடியலையே, நிக்க கூட முடியலையே, இல்லை போயிட்டு உருள்றீங்க தள்ளுறீங்க, எப்படி சார் இவங்களுக்கு தாங்குறீங்க அப்படின்னா, இல்லை மாஸ்டர் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான். அந்த கிளைமேக்ஸ் வந்து யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த படத்து கிளைமேக்ஸ் பார்த்துட்டு எல்லாருமே வந்துருவாங்க. சார் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவ்வளோ அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு. இந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணது ஒரு மாசமா பாத்தீங்கன்னா அவர் உடம்பு சரியாம போயிடுச்சு, எவ்வளவு பிரச்சனைலாம் வந்துச்சு. அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவருக்கு அந்த கிளைமேக்ஸ் பார்த்து எல்லாருமே அவரை பத்தி சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. கண்டிப்பா இந்த கிளைமேக்ஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன், நீங்க எதிர்த்தாப்புல உட்காந்துருங்க, பத்திரிகையாளர் மட்டும் இல்லை, என் சகோதர சகோதரிகள் தான். எனக்கு யூரினை போலங்க, அந்த குப்பை தொட்டில் பண்ணி இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரினை போல. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு எனக்கு கிட்னிலாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இப்போ என் எதிர்த்தாப்புல என்னோட நண்பர் வந்திருக்காரு, எனக்கு ரொம்ப உயிர் நண்பர், எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார், ராஜாங்கிற பேர் வந்திருக்காரு. அவரு கூட இது எனக்கு தெரியாது. நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்ட 2 கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷன் போயிடுச்சு, எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க, அவ்வளோதான் நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன். இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே ஆகலைங்க. என் கலைத்தை என்னைக்குமே நான் காப்பாற்றுவாங்க. இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகரா வளர வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க. அப்புறம் 2014 என்னோட படம் என்ன தொட்டாயிரம் படம் ஏன் அதை சொல்ல மெயினாக அதை பேசணும்னு, சினிமா வந்து நல்லா இருக்குங்க. ஒன்றும் இல்லை, இப்போ சன் டிவி வந்து 2014 தான் மோடி எலெக்ஷன் போய் ஜெயிக்கிற அன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகல, என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில். படம் பேர் என்ன தொட்டாய். அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு. படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரல அப்படின்றதுனால அது கடைக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்டரு, உதயம் தேட்டரு, ஆகஸ்தியா, பிவிஆர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வசூல் வரல, வந்தால் வந்துட்டு சொல்லி போயிட்டேன். அப்போ எனக்கு சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க, நான் மெயினாக அதை சொல்லுன்னு அதை போட்டேன். சன் டிவிலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ பட்டினப்பாக்கம் ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சன் டிவிலேருந்து பேசுகிறோம், உங்களுடைய கண்டென்ட் வேணால் நாங்கள் வந்து டாப் 10ல் போடணுங்க. நான் தான் படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். அப்போ இல்லைங்க எனக்கு தெரியல, இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னோட படத்துக்கு பிடிச்சி என்னோட ஒய்ஃபு சரி 2 பேரும் இது போகிறோம் சன் டிவிக்கு. ஏன் சொல்ல வரேன்னா, படம் நல்லா இருக்கு, படம் நல்லா வாங்குவாங்க, நம்ம முன்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும். இந்த சொன்னார் பார்த்தீங்களா, இவர் நல்லா நடிச்சாரு, இவர் செலவு பண்ண முடியாது, சரியான முறை டேரக்டர் படம் பண்ணலைன்னா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை, கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி இது பண்ணேன். அப்போ நான் இங்கே நேராக சன் டிவியில் போய் 9ஆம் மணி போகிறோம். 9ஆம் போய் கூப்பிட்டு போய் பார்த்தா என்னோட படத்தை பார்த்தாங்க. படத்தெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்டி இல்லை அப்படின்னாங்க. நான் தான் இங்கே படமே அந்த அளவுக்கு பெருசாக சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா அது ஒரு ஏமாத்திட்டாங்க, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க முடியலனால சரி சன் டிவியில் போட முடியும் சொல்லி இது கொண்டு என்னோட ஆர்டிஸ்ட் கொடுத்தேன். ஆர்டிஸ்க்கு போட்டு பார்த்துட்டு ஹெச்டி குவாலிட்டி இல்லை சார், பரவாயில்ல நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படிங்க. அதுக்கு ஒரு 25,000 ஆகணும், பரவாயில்ல சொல்லிவிட்டு அங்கேருந்து கொடுத்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மூலியமாக வேஃபன் பண்ணால் ஜேரியை உடனே படத்தை விற்றுட்டேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சினிமா எல்லா சேனலுமே படம் வாங்குவாங்க, எல்லா சேனலுமே ஆள் இருக்கு. ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை, எனக்கு படம் நல்லா கொடுத்தா சண்டில் நானே நேரடியாகவே போய் சண்டில் பேசி எங்கள் சங்கத்துக்குள்ள எல்லா படத்தையும் வைக்க முடியும். எங்காலும் என்ன பண்ணுறாங்க ஒரு தப்புன்னா, எங்காலும் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இவர் மாதிரி ஹீரோவாக நடிச்சாரு பிடிச்சிடலாம், அவரே டைரக்டர்ன்றாரு, அவரே பிடிச்சிருக்கிறாரு, அவரே நடிகர்ன்றாரு, அவரே எல்லாமே எடிட்டர் கன்வீனர் எல்லாமே டிஆர்ல வர முடியுமா? அதுதான் நான் இப்போ சொன்னேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 900 மேலே என்னோட ப்ரொடியூசரில் 40-50 படத்துக்கு மேலே ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. படத்தை தெளிவாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது ஒன்று தான் வருத்தப்படுறாங்க, வேறு ஒன்றுமே எல்லாருமே தயாரிப்பாளர் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க. படம் இருக்கிற ப்ரொடியூசர் தவிர இப்போ எல்லாருமே நல்லா இருக்காங்க. காரணம்னு கேட்டால் இவங்க தெளிவாக முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை. இப்போ டேரக்ஷனாக டேரக்ட் மட்டும் பண்ணணும், நடிகர் நடிகர் மட்டும் ஒன்றும் இல்லை சார். ஓப்பனாக சொல்லுங்கள் சார், நீங்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித், சூர்யா, சிம்பு, தனுஷ் எல்லாரும் படத்து ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் 10 படம் பண்ணி அனுபவப்பட்டு அவங்க டைரக்ட் பண்ணாங்க. நம்மளே நேராக ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே பண்ணுறாங்க. நான் ஓப்பனாக சொல்றது, உண்மையாக சொல்றது. எல்லா எம்ஜிஆர் வரைக்குமே பல படம் எடுத்து அதுக்கப்புறம் சொந்த ஒரு டேரக்ஷன் பண்ணாரு. அதுமாதிரி யாரெல்லாம் எடுத்துக்கிறீங்க, பாரதிய சார் என்ன பண்ண, அவர் நடிக்க வந்தவர் தான், அவரும் பல படம் நடிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர் கல்லுக்குடிக்கிற நடிச்சாரு. அனுபவம் இல்லாமல் நிறைய பேர் படம் பண்ண போறாங்க. அது ஒண்ணுதான் நான் தயாரிப்பாளர் சங்க தலைவராக இருக்கிறதுனாலும் சரி, 24 கிராஃப்ட் தலைவராக இருக்கிறதுனால நான் தெளிவாக சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் சப்போர்ட் பண்றேன். வெறும் ஒரு 5000 தான் போய் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். அது நடிகராக இருந்தாலும் சரி, கேமராமேன் சரி, டெக்னீஷியன் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஐயோட்டி இறங்கி வேலை செய்யறோம்.
நீங்க நல்லா வாங்க, அனுபவத்தோட வாங்க. உங்களுக்கு சினிமா இதுமே யாரும் அழிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்க பல மாதிரியான தொழிற்சங்கம் மாதிரி நீ பிரிச்சு ஒண்ணுதான் கிடையாது. இன்னைக்கு 1000 சங்கம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் எடுத்த தொழிலாளர் சங்கம் லட்சக்கணக்கில் இருக்கு, லட்சக்கணக்கில் அரசியல் கட்சி இருக்கு. இந்தியாவில் இல்ல மாதிரி தொழில் ரீதியில் நீங்க வளர்ச்சி யாராவது ஒண்ணு வாங்கி நீங்க அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க, அத்தனை பேருமே ஒரு உலகத்தில் அத்தனை ஒரு நிமிஷம் வெளில பாக்குறீங்க. அப்படிங்கும்போது சினிமா நல்லா இருக்கு, அது முறையா பண்ணணும். அதுக்காக சொல்றேன், சினிமா நல்லா இருக்கு, நீங்க நல்லா பண்ண படம் நல்லா எடுத்துவாங்க. எந்த டீச்சர் நான் பேசி வாங்கி தரேன், வித்து தரேன், ரிலீஸ் பண்ணி தர சொல்றேன். காரணம் எல்லாமே என்ன பேசுறேன், அவ்வளவு சன் டிவி போன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டிவியும் அவங்கள பேச முடியாது, எல்லாத்தையும் பேசலாம். நீங்க படம் நல்லா இருந்தா நான் வாங்கி சொல்றாங்க, கண்டென்ட் நல்லா இருந்தா வாங்கிடுவோம். எங்களுக்கு ஆர்டிஸ்ட் வேலையில் எங்களுக்கு வந்து மேக்கிங் நல்லா இருக்கணும் தான் சொல்றாங்க. நன்றி, வணக்கம். இண்டிவிஜுவலா ஒரு பிரச்சனை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து அந்த பிரச்சனையை சொல்றதுக்கு நான் இங்கே வரல. நான் வந்து என்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து இப்போ ஒரு ஸ்டேஷனில் வந்து குற்றப்பத்திகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஏன்னா இப்போ ஏன் சென்சார் விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னாக்கா, சென்சார் விஷயத்த நான் உங்கள்கிட்ட தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் இண்டிவிஜுவலாக அவங்கள்ட்ட சில மத கருத்துக்கள் படித்து நான் அவங்கள அதை சரி பண்ணி அதுலேருந்து போராடி நான் வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க கேரியரை வந்து நான் கெடுத்துக்க விரும்பல. ஏன்னா அவங்க வந்து தவறியாமல் தவறு பண்ணிட்டாங்க. இப்போ நான் சொல்கிறது மூலியமாக அவங்க திருந்திக்கிட்டு அவங்க, ஏன்னா இப்போ நான் ஒருத்தராக பேர் இப்படிலாம் சொன்னாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்க கேரியர் காலியாயிடும். அந்த இடத்துக்கு நான் இங்கே வரல. நான் நடிக்கணும், அதுக்கு மட்டும் தான் இங்கே வந்திருக்கேன். நல்லா நடிக்கணும் ஆகணும், என்னோட ஆசை தான். நான் இங்கே யாரையும் பழி வாங்கவோ சண்டை போடுறதுக்கோ யாருக்கும் நீங்கள் வரல. அதனால் அவங்கவுங்க இதை பார்த்து திருந்திக்கிட்டே இருக்கணும். தயவுசெய்து அந்த விஷயத்தில் என்னை போஸ்ட் பண்ணாதீங்க. நான் யாரையும் வந்து அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சொல்ல விரும்பலை. இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் என்கிட்ட குறைய சொல்லிட்டாரு. அதை நான் பேசி எல்லாத்தையுமே டைரக்டர் எல்லாரும் கூட்டு பேசி போல பேசி அவர் படம் ப்ரொடியூசர் ஒன்று தெரிஞ்சுங்க. இன்னைக்கு நான் ஓப்பன் சொன்னேன், ஒரு படம் போகிற ப்ரொடியூசர் தான் முதலாளி. அவர் சொல்ல அவர் கீழே அத்தனை பேர் தொழிலாளி. காரணம்னா அவர் இல்லை, நம்ம இல்லை. அது தெரிஞ்சுனா அந்த பையன் பேசி அதுக்கப்புறம் நான் சமாதானம் பண்ணி உனக்கு டைரக்டருங்க பேரை போடுவாங்க, அவர் தான் பிடிச்சது, அவர் தான் ஹீரோ, அவர் வேலை பண்ண சரி ஓய்வு போயிட்டாங்களோ. அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு ஃபோனோட பண்ணல பேசல. அதே மாதிரி இப்போ சென்சார் வந்து சொன்னார் பைஜானு, சென்சார்னு ஒரு புக்கு இருக்கு, அது எடிட்டர் இருக்கு, ரிலீஸ் இருக்கு. அது சில பேர் வந்து அதை படிக்கல. ஆனால் இவர் வந்து ஆதம் வந்ததுனால இவர் படம் முடிச்சுட்டு டேரக்டர் எல்லாமே முடிட்டார். இவர் வந்து மேக்ஸிமம் இவர் என்ன யாருன்னு தெரியாம இருந்தார். இவர் வந்து என்ன வந்து பார்க்கவே இல்லை, டைரக்டரா எல்லாமே பண்ணி கொடுத்தான். எல்லாமே அவன் பண்ணி கொடுத்து கடைசியில் இந்த பிரச்சனை வந்து அப்புறம் தான் சார் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் நேரம் அவரை முன்னே வந்து பார்த்துருந்தாரு. அதனால சென்சார் போடுறது அந்த புக்கு இருக்கு, சென்சார் இப்போதான் எடுத்து கட்டு இருக்கு, எல்லாமே அந்த புக்கு மாரி கொடுத்துரு. எனக்கே ஒரு புக்கு நிறையா இருக்கு, அதையும் ஒரு டவுட்னால என்னோட ஆஃபீஸில் வந்து அந்த புக்கை வந்து பார்த்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தை வந்து ஓட வைக்கிறதா ஒரு மெயின் அந்த ப்ரெஸ் பண்ணி வச்சு காரணம் என்ன, 1.5 வருஷம் ஆச்சு இந்த படம் வந்து. இதை நான் தான் சொன்னேன், இந்த படம் ரொம்ப நாள் வச்சுங்க, அதனால நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணுங்க, அப்பதான் இந்த விரைவில் வாங்குங்க. அவர் 26 ரிலீஸ், 26 ரிலீஸ், அப்போ ஒரு இதுமாரி வைங்க அப்படின்னு சொன்னேன். அதனால பழசெல்லாம் விட்டுருங்க. என்ன காரணம்னா அவருக்கு இது ஒரு அனுபவம். இவர் இனிமே அடுத்தடுத்து ஒரு படத்தில் உடனே நடிக்க வைக்க முடியும், என்ன வழியாக அதை பண்ணணும். அதே மாதிரி வந்து என்ன கேட்டீங்கன்னா, இந்த படத்தோடைய மிகப்பெரிய வெற்றி காரணமே என்னன்னா இவர் தான், இவரோட உழைப்பு தான். நீ எவ்வளோ செலவு பண்ணி எடுத்துக்காரு அப்படிங்கிறது அவரோட மனசாக தெரியும். அதனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். அவர் இன்னும் என்னென்ன கேள்வி வேணுமோ அந்த பிரச்சனையை விட்டுருங்க, பிரச்சனை நான் தீர்த்து வச்சேன். மற்ற என்ன கேட்கணும், படத்தை பற்றி என்ன கேட்கணும் சொல்லுங்க. சொல்லுவேன். சென்சார் போர்ட்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்தா சொன்னீங்க, நீங்க ரிவைஸ் கமிட்டிக்கு போகலையா தயாரிப்பாளர்? இல்ல அதாவது நான் திருப்பி என்னடா ஒரு வார்த்தையை திருப்பி ஒரு சொல்ல தப்பா நினைச்சுக்காதீங்க. இங்கு மிருகங்கள் வாழும் இடம், அந்த இடத்துல வந்து நான் வந்து அப்ப இங்கு மிருகங்கள் வாழும்னா அப்ப சில பிரச்சனைகள் வந்து நான் பயந்து ஒரு இடத்துல போய் அண்டி இருப்பேன். அந்த அண்டி இருக்கப்ப என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணா போதும். ஏன்னா எனக்கு சினிமாவில் அனுபவம் கிடையாது. நான் எதுக்கு வந்திருக்கேன், நடிக்க தான் வந்திருக்கேன். நான் ப்ரொடியூசராவோ இல்ல டைரக்டராவோ ஒரு கிளாப் போர்ட் பாய் கூட நான் வேலை செஞ்சதில்லை. ஏதோ சின்ன அனுபவம் இருக்கு. நான் ஒரு 1998-99 பார்த்தீங்கன்னா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் இங்கே சினிமாவில் இருந்தார். அவர் கூட நான் வந்து அசோசியேட்டாக வந்து கலைஞர் சார்ட்ட மிட்டாந்தராசு, கோவில்பட்டி வீரலட்சுமி இந்த படத்துலலாம் வந்து சும்மா கொஞ்சம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய அளவுக்கு டெப்த்தாக இருந்தாலும் ஒர்க் பண்ணியிருக்கேன். சில நாலேஜ் இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி சினிமாவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. சினிமாவை எனக்கு தெரிஞ்சது எனக்கு நடிக்க மட்டும் தான் தெரியும். நான் அதுதான் வந்தேன். அவரு ஒரு சூழ்நிலையில் அமைத்தனால அந்த இடத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை. எனக்கு அதுக்கு மேல இந்த சர்டிஃபிகேட் இது கொடுக்கலாம், இவரு கொடுக்க மாட்டாங்க போலக்கு அப்படின்னு பயந்து போய் இந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்தாங்க. பாருங்க, கடைசி அவருக்கு அந்த பயந்து போய். இன்னொரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மேக்சிமம் தியேட்டர் வேற மெயினா கிடைக்கல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தியேட்டர்ல ஆடியன்ஸ் வரலன்னு தியேட்டர்காரன் சொல்றாங்க. அது உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க படத்தை நல்லா எடுங்க. தமிழ்நாட்டில் 10 பேர் யூஸ் பண்ணா போதும், 10 பேர் யூஸ் பண்ணா போதும். இன்னைக்கு இருக்க சொல்லி நீங்க படம் எல்லாத்தையும் நம்ம சேனல்ல எடுத்து சம்பாதிச்சு போயிடலாம். ஏதோ ஒரு சேனல் எந்த கதையில ஒரு டிவி வாங்கி போயிடலாம். என்ன காரணம், இன்னைக்கு தியேட்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டு தேவையில்லாம அங்க ரிலீஸ் பண்ண சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற என்ன சொல்லுவாங்க,
எல்லா படத்தெல்லாம் முடிச்சு கிடிச்சு ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேட்டர் கிடைக்காது. அப்படியே தேட்டர் கிடைக்குன்னு சொல்லி ஓகேன்னு சொல்லி பார்த்தா வெள்ளிக்கிழமை போஸ்ட் ரிலீஸ் அடிச்சு பப்ளிஷ் பண்ணி தேட்டருக்கு ஒரு பார்த்தா அன்றைக்கி தேட்டர் இல்லைன்றாங்க. அன்றைக்கி அடித்த போஸ்ட் வச்சு அன்றைக்கி ஒரு 3 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும். அது மாதிரி நான் சார் ரிலீஸ் பண்ணுறவங்களும் சொல்ல தயாரிப்பாளர் நான் இது வரையும் கேட்டுக்கிறேன், படம் எடுங்க, நல்லா எடுத்து 10 ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா நீ ஆடியன்ஸ் தேட்டர் வரலன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் எல்லாரும் டிவி பார்க்குறாங்கல்ல, அதனால 10 ரிலீஸ் பண்ணிட்டு அழகாக நல்ல சேனலில் நம்ம சங்க சார்பாகவே நல்ல படம் எடுத்தால் நம்ம எந்த டிவி சேனல் தான் சரி, சன் டிவி வந்தாலும் சரி, ராஜ் டிவி வந்தாலும் சரி, விஜய் டிவி வந்தாலும் சரி, எந்த ஒரு சேனலும் விற்கலாம். காரணம்னா எனக்கு ஆகா சேனல் எனக்கு ஃபோன் பண்ணியே பேசினாங்க, சார் உங்கள்கிட்ட இருந்தால் நல்ல படம்லாம் கண்டென்ட் இருந்தால் கொடுங்க சார், பேசி தான் வாங்கிட்டு சொன்னாங்க. இன்னும் அந்த கையப்பெல்லாம் இருக்கு. படம் நல்லா எடுத்தா சினிமா நல்லா இருக்கும், கலைஞர்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாம் நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் பைச்சான் பேசுவார். வேற ஏதாவது கேட்கணுமா? எத்தனை தியேட்டர் சார் கிடைச்சிருக்கு படத்துக்கு? இன்னும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த 2 டேஸ்ல என்னன்னு தெரிஞ்சிடும். மினிமம் வந்து 50 தேட்டர். அப்புறம் இன்னொன்று எங்கள் சங்கத்துக்கு வந்து மினிமம் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த ஒரு கீப்பாக இருந்தாலும் 50 தேட்டர், குறைஞ்ச ரேட் 4000 ரூபா, 4500 ரூபா ஒரு தேட்டருக்கு 50 தேட்டர் வரையும் எங்கள் சங்கத்துலேருந்து நாங்கள் லெட்டர் கொடுத்தா ரிலீஸ் பண்ணோம் தமிழ்நாடு ஃபுல்லாக. அதுக்கு மேலே ரிலீஸ் பண்ணாத ஒரு தேட்டர் 12000 ரூபா. எல்லாத்துக்கும் அதேமாதிரி தந்தி விளம்பரம் எல்லா சலுகையுமே எல்லாம் செஞ்சுருக்காங்க மேடம். ஆனால் எங்கள் ஆளுங்க கதையும் கண்டனும் நல்லா எடுத்திருந்தா படம் சக்ஸஸ் ஆகும், அவங்க ஜெயிப்பாங்க, அடுத்த படம் எடுப்பாங்க. இதுதான் உண்மை. நான் எங்கள் மாதிரி தான் சொல்லுவேன். எல்லாருமே இப்போ நீங்கள் மீடியா நீங்கள் உங்களால் சொல்லி பார்க்குறீங்களா, அவர் டேரக்டரா இவர் கொடுத்து அந்த வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. எல்லாத்தையும் இழுத்து போட்டு 60 வயசுக்கு நான் ஹீரோன்றா வந்து என்ன பண்ணுவீங்க? இல்லைப்பா இல்லை சார் நான் தான் சார் டேரக்டர் யாருப்பா? நான் தான் சார் பிடிச்சிருப்பா, நான் தான் சார். என்னையா சார் நான் தான் சார் படம். அப்பா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ அதுக்கும் நாங்கள் வழி இல்லாமல் சரிப்பா சரிப்பா கொஞ்சம் பண்ண சொல்லி நான் ஹெல்ப் பண்ணி தான் இருக்கேன். ஆனால் நேராக சொல்லிடுவேன், படம் நல்லா தான் நல்லா சொல்லிடுவேன். இப்போ இவர் படத்தை ஏன் சொல்கிறோம்னா இவர் அங்கே கஷ்டப்படுறாரு. நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக ப்ரெஸ் போடுவார். இவரோட நடிப்பு மட்டும் 1/2 மணி எவ்வளோ 20 நிமிஷம். அதான் சொன்னேன், விஜயத்துக்கு விக்ரமத்தையும் சாப்பிட்டார். நான் பார்த்துட்டு சொன்னேன் அவ்வளோ அருமையாக இருக்குன்னு. அதனால தான் இந்த படத்துக்கு நான் மிகப்பெரிய சப்போர்ட். காரணம் என்னன்னா இவரோட நடிப்பு, இவரோட உழைப்பு, இவருடைய போட்ட பணம் மேலே வரணும். அவரும் வந்து அடுத்தடுத்து நடிகராக வரதுனால இவ்வளோ சப்போர்ட்டாக வந்து நான் பேசுகிறேன். நன்றி. நான் ஒத்துக்க மாட்டேன் போய் நீங்கள் பெரிய ஹீரோட்ட சொல்லுங்க. நாங்கள் எங்கள் படம் யார் வரலன்னா நான் கூப்பிட்டு திட்டியார் வரப்போ வரியா இல்லையான்னு கேட்டால் வந்துடுவாங்க. அது ஒத்துக்க மாட்டேன் மணி. நான் சொல்ல சிறு படத்துக்கு எந்த ஹீரோயும் வரன்னு சொல்லவே மாட்டாங்க. எங்களால் பட்ஜெட் இல்லைன்னா கூப்பிட்டு வர முடியாது, அவன் தான். நான் அதெல்லாம் அவர் சொல்லுவேன். அதனால நான் சொல்லிடுறேன், எங்கள் சிறு படத்தில் யாருமே வரமான்னு சொல்ல மாட்டேன். காரணம் கேட்டால் எல்லாத்தையும் தெளிவாக தான் இருக்கும். வரல நாங்களே ஒரு ஃபோன் பட்டில் வந்துடும். இருந்தாலும் பெரிய ஹீரோனிலாம் வரலங்கிறத என்ன ராஜெல்லாம் பேசிட்டு நிறையா திட்டிருக்காரு. ஆனால் இவங்க ஹீரோனி வரலங்கிறத அவர் தெளிவாக சொல்லுவார். இல்லை நீங்கள் கேட்டீங்களா இப்போ சிறு படத்துக்குலாம் ஹீரோயின் வரதில்லை, இதெல்லாம் எதுக்காக அப்படி கேட்குறீங்க? புரியல. இல்லை கதாநாயகி நிறைய படம் ஆடியோ லான்ச்சில் வரதில்லை. இல்ல எதை இப்ப நீங்க கேக்குறீங்க, ஒரு கேள்வி கேக்குறேன், எதை வச்சு இந்த பேஸ் பண்ணி இந்த கேள்வி கேக்குறீங்க? இல்ல சார், நிறைய படத்தோட ஆடியோ லான்ச்ல ஹீரோயினே வரது இல்ல. ஏன் சிறு படத்து ஹீரோயின் வரக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் அப்படின்னு? இல்ல அது நீங்க தான் சொல்லணும். இல்ல இல்ல அதுக்கு நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு 4 பேர் பத்திரிகை வைக்கிறோம், 2 பேர் விருப்பப்படுவாங்க, திடீர்னு ஒரு சூழ்நிலை வர முடியாம போவோம். அது ஒரு அந்த வீட்டுல நீங்க போன வாட்டி நீங்க வரலையே, அதனால இந்த வாட்டி வரக்கூடாது, இல்ல அந்த மாதிரி ஒரு ரீசன் போக வேண்டிய அவசியம் இல்ல. அந்த அர்த்தத்துல கேட்கல சார். இப்ப நீங்க ஹீரோ வந்துட்டீங்க, கதை நாயகன் நீங்க வந்துட்டீங்க, எதுக்காக கதாநாயகி வரல? அவங்க முக்கியமானவங்க தானே? ஆமா முக்கியமானவங்க தான். ஆனா இப்ப அந்த பொண்ணு வந்து மலையாளி, அந்த பொண்ணுக்கு மலையாளி. விஷு 14ஆம் தேதி விஷு கேரளாவில் விஷு பண்ணிக்கிறவங்கள அது நடந்துச்சு. முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் அவங்க ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க. வெளிநாட்டில் அந்த பொண்ணு அங்கே இருக்கு, சவுதியில் இருக்கு. அதனால அந்த பொண்ணு சூழ்நிலை வர முடியாதனால உண்மையாக சொல்லிட்டாரு. வெளிநாட்டுல எல்லாம் பட்ஜெட் நாங்களே சிறு படம் வர முடியாது, பிளேன் போட்டு டிக்கெட் போட்டு கொண்டு வர முடியாது. கேரளாவில் ஏசி பஸ்ஸாக போட்டு கொண்டு வரணும். இது பட்ஜெட் படம். ஆனால் ஏற்கனவே பட்ஜெட் பிச்சை ஆகியே விட்டு ஒரு வழியாக கொண்டு விட்டாங்க. அதே தாங்கி தான் முன்னே உட்காந்துருக்காரு. அதெல்லாம் ஹீரோனி எந்த படம் வருவாங்க, வரலாம் நான் கூப்பிட்டாவது வருவாங்க, கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ நீங்க சொல்றீங்க ப்ரொடியூசர் எல்லாமே கையை லாஸ் ஆகுறாங்க, ஹீரோ எல்லாம் சம்பாதிச்சுறாங்க, டைரக்டர் தான் சம்பாதிச்சுறாங்க சொல்றீங்க. ஏன் ப்ரொடியூசர் வந்து ஏன் சரியான ஆலோசனை பண்ணாம படம் எடுக்கிறாங்க? அதுதான் சார் நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்பதான் சார், இப்ப நான் இந்த 3-4 வருஷமா தான் சார் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். அதான் சொன்னேன் இப்ப தானே, அவர் படம்னா அவர் படம் படமா மட்டும் இருக்கு, புடிச்சா மட்டும் இருக்கு சார். இல்லையே, அவரே டேரக்டர்ன்றாரு, அவரே புடிச்சுன்றாரு, அவரே ஹீரோன்றாரு. சில படங்கள் பாத்தீங்கன்னா வெறும் ப்ரொடியூசர் மட்டும் தான் இருப்பாங்க. அந்த படமே பாத்தீங்கன்னா கடைசி நான் போண்டியா என்கிட்ட காசு இல்ல, அது சரியான அனுபவம் இல்லை, அது சரியான ஒரு கதையோ இதே சரியான ஒரு சார். எங்க மேல ஒரு சங்கத்தை நானும் சார், இப்ப நான் உள்ள ஓபனா பேசுறேன், கேட்குங்க சார். புது ப்ரொடியூசர் தெரியாத சார், தெரியாது அவ மனம் இருக்குல்ல,
பணம் வச்சிருக்கல அது எப்படி 4 பேர் கேட்கணும்ல, பொண்டாட்டி பிள்ளை விட்டு படம் வரும்போது அனுபவம் வர கேட்கணும்ல, இல்லை ஏதாவது நானா சார் யாராவது வர கேட்டு எடுத்தா அந்த புடிச்சு தப்பிக்கலாம் சார். எதுவும் நீங்களே உங்க வாயால சொல்லுங்க. இப்போ புதுசு ப்ரொடியூசர் வந்தாங்கன்னா என்ன அனுபவம் பண்ண சங்கத்தை வந்து அனுபவம் நீங்க எப்படி மீடியால சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மீடியால பார்த்து வருவாங்க. இப்போ எங்க சங்கம் தான் ஓப்பன் சார் டென்ட்ல இருக்கு, நம்பர் 1ல போகுது. நீ தமிழ்நாடு சிறுமுறை தரப்ப சங்கம் ஆர்கே அன்பு சொல்ல தெரியும் ஆளுகளை இன்னைக்கு ஒரு நாள் எங்க சங்கத்தில் 10 பேர் 5 பேர் சார். காரணம் என்னன்னா நான் 3 தான் சொல்லுவேன் சார். டைரக்டர், ப்ரொடியூசரு, கேமரா 3 பேர் கூப்பிடுறேன். தம்பி டைரக்டர் உன் கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும், கேமரா பண்ண நீ கரெக்டாக ஒளிபரப்பு பண்ண, நீ கரெக்டாக செலவு பண்ணணும். நீங்கள் 3 பேர் ஒன்றா சேர்ந்து படம் எடுத்து இப்போ எப்படி வந்துருக்கீங்களோ அதே மாதிரி நான் சங்கத்துக்கு வந்தாதான் நான் உங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். நீங்கள் 3 பேர் இப்போ வந்துட்டு அந்த ஆள் போய் சண்டை போட்டு வந்தீங்கன்னா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நீங்கள் 3 பேருமே சரியா இல்லைன்னா நான் சப்போர்ட் பண்ண சொல்லி தான் அனுப்புறேன். இப்போ இந்த நிமிஷம் நீ காலோட வந்து ஜாயின் பண்ணாங்க இதெல்லாம் சொல்லி அமைச்சேன். என்ன பொறுத்து என்னன்னா ஒரு சொல்லுவாங்களே தலை நல்லா தான் வாழலான்னு 3 பேர் ஒத்திமா இருந்தால் தான் அந்த படம் வெளியே வரும், கதை நல்லா இருக்கும். யாருமே இல்லை சார், அவரே ஹீரோ பிடிச்சிருந்தா நான் என்ன சார் சொல்ல முடியும்? கேட்டோன்னே நான் தான் சார் இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த 3 பேர் தான் மெயின். அந்த ஆணி பேர் ப்ரொடியூசர், டைரக்டர், கேமரா 3 பேர் தான் படத்துக்கு இன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க தான் சார் மெயின். இவங்க ஒத்திமா இருந்து எங்களுக்கு சங்கத்தை நாடு கேட்டாங்கன்னா படம் நல்லா இருக்கும், போட்ட காசாக வரும், இல்லைன்னா ஒன்றும் வராது. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? சினிமா வந்து ஒரு உன்னதமான ஒரு இடம். இந்த இடத்த வந்து தாயோட கற்பை வந்து யாராவது நம்ம அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்போமா? அது மாதிரி இந்த கலை தாயை உண்மையுமே நேசிச்சு மட்டும் சினிமா வாங்க. வேற யாரும் தயவுசெய்து சினிமாவுக்கு வராதீங்க.